ஓகே. ஸோ குட் ஈவினிங். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா செக் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ செக் பாக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏதாச்சும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது செக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு என்ன ஃபீல்டு, ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ மேக்ஸிமம் செக் பாக்ஸ் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம்? எஸ் ஆர் நோ யூஸ் பண்ணுவோம். எத்தனை யூஸ் பண்ணலாம் எஸ் ஆர் நோ. இப்போ ஒரு ப்ரொஃபைல் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு நேம் இருக்கலாம், ஒரு இமெயில் இருக்கலாம், ஒரு ஜெண்டர் இருக்கலாம். ஸோ ஜெண்டர் பொறுத்தவரை அப்படின்னா மெயில் அண்ட் ஃபீமேல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ நான் மெயில்னா மெயில் கிளிக் பண்ணுறேன், ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணுறேன். ஸோ அது வந்து ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். செக் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நார்மலாக ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து கன்ஃபர்மேஷன் காண்டி லாஸ்ட்டாக நம்ம ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாக்ஸ் நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த ப்ராசஸை நம்ம இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டிவைஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட் நான் இப்போ கோடு வந்து டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ நார்மலாக வந்து ஆப் பாரில் வந்து செக் பாக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆப் ரன் ஆகிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து செக் பாக்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் ரேடியோ பட்டன் பார்ப்போம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அலாட் டயலாக் பாக்ஸ். ஸோ இப்போ நம்ம அலாட் டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஒரு கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக வந்து எனக்கு வந்து பேஜ் மேலே வந்து ஒரு பாக்ஸ் வந்து வியூ ஆகும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அலாட் டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பாக்ஸாக இப்போ நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் நான் இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன். கஸ்டம் டேபிள் அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் இதை மெயின் ஃபைலோட இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் சைல்டில் என் கேரக்டர்ஸில் இது எப்படின்னா ஒரு டேட்டா அப்படிங்கும் போது ஒரு பேக் அண்ட் லாங்குவேஜில் யூஸ் பண்ணலாம். ஸோ டாட்ல வந்து நம்ம மேபி இதை யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ரெண்டு பாக்ஸ் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து செக் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது எல்லா பாக்ஸுமே வந்து எனபிள் ஆகும், எல்லாமே வந்து டிசபிள் ஆகும். ஸோ இப்போ நம்ம பூலியன்ஸ் ஒரு கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இல்லை ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் ஃபஸ்ட்டே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பூலியன் கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ வேரியபிளோட நேம் என்ன அப்படின்னா செக் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் அண்டர் ஸ்கொயர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க பாடியில் ஸோ காலம்னு ஒரு விஜெட் யூஸ் பண்ணிட்டு அதில் ஒரு சில்ட்ரன் விஜெட்ல செக் பாக்ஸ் அதில் வேல்யூ என்ன வேல்யூ யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா மேலே நான் என்ன ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த வேல்யூவோட வேரியபிளை வந்து நான் இங்கே யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஆன் சேஞ்சஸ்ல என்ன பண்றோம்?
ஆன் சேஞ்சில் வந்து ஒரு நியூ வேல்யூன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இப்போ செக் பாக்ஸில் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம என்ன வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆன் சேஞ்ச் யூஸ் பண்ணும்போது பாருங்க, இப்போ பூல் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு வேல்யூ பூலியன் வேல்யூல என்ன ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதில் நம்ம ஒரு நல் செக் ஆப்ரேட்டர் மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். ரன் பண்ணிக்கிறேன். இதில் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேட்குள்ள நம்ம ஒரு பூலியன்ஸ் வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து செக் பண்ணுறோம். ஸோ அப்போ நான் ஒரு பூலியன் ஆப்ரேட்டர்ஸில் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஃபால்ஸ் அப்படின்றதுனால இதில் எந்த ஒரு இதுவுமே எப்படி எனபிளாக இல்லை. இதே இந்த இடத்துல நான் ட்ரூ அப்படின்னு யூஸ் பண்ணேன் அப்படின்னா செக் பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணும்போதே இது வந்து எனபிளாக இருக்கும். ஸோ இப்போ பூலியன்ஸில் ஒரு வேரியபிள் வந்து நம்ம யூஸ் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ அது நம்ம செக் அப்படின்னு இல்லை, நம்ம எந்த ஒரு வேரியபிள்னாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேரியபிளை பாருங்க, நார்மலாக வந்து சைல்டில் கொண்டு செக் பாக்ஸ் அப்படிங்கிறத ஸோ யூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளோட விஜெட்டை யூஸ் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸில் வேல்யூ என்ன, ஸோ இது வேல்யூ அப்படி செக் ஆப்ரேட்டர் இந்த கொஸ்டின் மார்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல் செக் ஆப்ரேட்டராக நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இது வந்து எனபிள் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இது வந்து டிசபிள் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்காண்டி தான் நம்ம இந்த செக் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிக்ளரேஷன் சரி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காண்டி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி அப்படின்னா இப்போ நம்ம இதில் ஒரு லேபிள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லேபிளில் டெக்ஸ்ட்டில் வந்து ஸோ நம்ம இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் இப்போ அந்த வேல்யூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு லேபிள் மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ அலாட் டயலாக் பாக்ஸ். இப்போ ஒரு பட்டன் இருக்குது, ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன டயலாக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து வியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு எலிவேட்டட் பட்டன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பட்டன் கிளிக் பண்ணி நம்ம இன்னொரு பேஜ் நேவிகேட் பண்ணுறது தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த பட்டனை வந்து இப்போ காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பட்டனோட நேம் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா அலாட் டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பட்டனோட நேமை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பட்டனில் வந்து ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து
ஸோ டயலாக்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஆன்ட்ரோஸ்ல ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. வந்து பில்டர்ஸ்ல வந்து கான்டெக்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்ணிட்டு இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்றோம். ஸோ எனக்கு இப்போ அந்த பட்டனை வந்து ஆன் கிளிக் இல்லை ஆன் ப்ரெஸ்ஸோ ஆன் கிளிக்கோ பண்ணும்போது எனக்கு அது என்ன இது வியூ ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ ரிட்டர்ன்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அலர்ட் டயலாக்ஸ் பாக்ஸே நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ அதோட டைட்டில் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணியாச்சு. அப்போ பட்டனை கிளிக் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு நியூவா வந்து ஒரு ஸோ ஒரு பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த பட்டனை வந்து நம்ம ஆன் ப்ரெஸ் பண்ணும்போது நியூவா வந்து ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த டைட்டிலில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் லாக் அவுட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இது எதுக்கு சில ஐடியா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஒரு பேஜை லாக் அவுட் பண்றோம் இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் ஏதோ எனிவே ஏதோ ஒன்று நம்ம டெலிட் பண்றோம் அப்படின்னா ஸோ நம்ம டெலிட் அப்படின்னு கொடுத்தோம் டெலிட் ஆயிடக்கூடாது. லாக் அவுட் அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா லாக் அவுட் அப்படிங்கிறது ஆயிடக்கூடாது. ஸோ அப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுப்போம்ல. அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் வந்து மறுபடியும் செக் பண்ணிட்டு தான் அதை லாக் அவுட் பண்றதா இருந்தாலும் சரி இல்லாட்டி டெலிட் பண்றதா இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அலாட் டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்போ எலிவேட்டட் பட்டன்ல ரொம்ப சிம்பிள் தான். எலிவேட்டட் பட்டன். ஸோ பட்டன்ஸ்ல ஆன் ப்ரெஸ்ல ஸோ டயலாக் அப்படிங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்றோம். ஸோ கான்டெக்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு பில்ட் கான்டெக்ட் என்னதான் டைரக்டா வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது அதாவது டயலாக்ஸ் பாக்ஸாக அது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அந்த ரிட்டர்னில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் இப்போ டைட்டில் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் வந்து லாக் அவுட் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டைட்டிலாக யூஸ் பண்ணிட்டு இப்போ கண்டென்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேராகிராஃபோ இல்லாட்டி அறிவு கன்ஃபர்மேஷன் ஸோ லாக் அவுட் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஐகான்ஸ் ஆக்ஷனில் என்ன பண்ணுவோம் ஸ்னாப் பார்ல யூஸ் பண்ணிருக்கோம்ல. ஒன்று வந்து ஐகானாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து டெக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி ரெண்டு வேல்யூ யூஸ் பண்ணுறதுக்காண்டி டெக்ஸ்ட் பட்டன் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆன் ப்ரெஸ்ல சைல்டு டெக்ஸ்ட்ல வந்து இப்போ ஓகே இல்லாட்டி கேன்சல் இல்லாட்டி சப்மிட் இந்த மாதிரி நம்ம எதனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் போடுறது அப்படின்னா நம்ம ரெண்டு இது வேல்யூ காண்டி லிஸ்ட் ப்ராக்கெட் காண்டி நம்ம ஆக்ஷன் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஒன்றுல ஓகேன்னு கொடுக்குறேன் இல்லை இன்னொன்று வந்து கேன்சல் அப்படிங்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஷோ அலர்ட் டயலாக் பாக்ஸில் அது கன்ஃபர்மேஷன் டு லாக் அவுட் நான் லாக் அவுட் பண்ணுறது ஓகேவா அப்படின்னா நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன் இல்லாட்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம டெலீட் பண்ணுறதா இருந்தால் கூட இப்போ ஒரு ஏதாச்சும் நம்ம ஒன்று அப்டேட் பண்ணுறோம். ஸோ அப்டேட் பண்ணணும் அந்த ப்ராடக்ட் வந்து வியூ ஆகுது. சடனாக அந்த ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெலிட் அப்படின்னு ஒரு சில ஒரு ஐகான்ஸோ இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ப்ராடக்ட் வந்து டெலிட் ஆகிடக்கூடாது. ஏன்னா சில இடத்துல தெரிஞ்சும் தெரியாமையும் கூட நம்ம சில இடத்துல டச் பண்ணுவோம். ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் இடத்துல எல்லா இடத்துலையுமே ஸோ டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இது ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ டயலாக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு ஒரு விஜெட் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ கான்டெக்ட் யூஸ் பண்ணிட்டு பில்ட்ல வரும்போது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்போதுமே கான்டெக்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்றீங்க. அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு எதோ வியூ ஆகணும். எனக்கு அலாட் டயலாக் தான் வியூ ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அலாட் டயலாக் உள்ள எனக்கு டைட்டில் வேணுமா இல்லாட்டி வந்து எனக்கு கண்டென்ட் வேணுமா. ஸோ கண்டென்ட் டெக்ஸ்ட் வேணும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு பட்டன்ஸ் ஏன்னா ஒரு பட்டன் மட்டும் இருக்க வேணாம். அந்த பட்டன்னா இப்போ ஆக்ஷன் அண்ட் ஓகே அண்ட் கேன்சல் மாதிரி வச்சிருக்கோம் பாத்தீங்களா. அதனால இப்போ ஆக்ஷன் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஆக்ஷனுங்கிறத நம்ம எங்க யூஸ் பண்ணோம் ஆப் பார்ல வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல வரதுக்காண்டி நம்ம ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ லிஸ்ட்டுக்குள்ள நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல யூஸ் பண்றோம். ஓகேவா. ஸோ இது ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நான் நெக்ஸ்ட் என்னன்னா பாட்டம் ஷீட் டயலாக். ஸோ பாட்டம் ஷீட் டயலாக் அப்படின்னா நம்ம இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ மேலே நான் இப்போ மாத்திரேன். இந்த கோடை நான் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்க்கலாம் பாட்டம் ஷீட்ல வந்து நம்ம டைலாக் எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத. ஸோ ஒரு நிமிஷம், சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸோ நம்ம பாட்டம் நேவிகேஷன் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இது என்ன அப்படின்னா ஒரு பாட்டம் ஷீட். ஸோ நம்ம இதை கிளிக் பண்றோம் அப்படின்னா என்னன்னா, ஸோ பாட்டம்ல இருந்து ஒரு ஷீட் மாதிரி மேலே வந்து வியூ ஆகும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாட்டம் ஷீட், பாட்டம் டைலாக் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவரை நம்ம பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் டைப் பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இதுவரை இப்போ வியூ ஆகல. ஸோ ஒன்று நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கும், அப்படி இல்லாட்டி நம்ம சிஸ்டம் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே வியூ ஆகாது. நம்ம இதுவரை நாமளே டைப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க நம்மளோட ஸோ ஆப்சன் மாதிரி நம்ம கொடுக்கறது என்ன வியூவோ அதை நமக்கு காமிக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து கொடுக்குறேன். ஸோ இந்த டெலிவேட்டட் பட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பட்டனுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பாட்டம் ஷீட் அப்படின்னு சொல்லி பட்டனுக்கு டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது, இப்போ இந்த இதை கிளிக் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க நமக்கு நார்மலாக வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஸோ டயலாக் பாக்ஸ் வந்து வியூ ஆச்சு. இப்போ இந்த பாட்டம் ஷீட் அப்படிங்கிற ஒரு விஜெட் வந்து என்ன யூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ ஆன் ப்ரெஸ்ல ஸோ டயலாக் பாட்டம் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜெட் இருக்குது. ஸோ அப்போ அதில் நம்ம அதில் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, கான்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம பில்டர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணால் என்ன யூஸ் பண்ணியிருந்தோம் மேலே. ஸோ பில்டர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம கான்ஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? கான்டெக்ட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதை இந்த இதை தான் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ எனக்கு கால் பண்ணும்போது எனக்கு ஒரு கண்டெய்னர் ரிட்டர்ன் ஆகணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதை நீங்கள் எப்படி வேணாலும் ரிட்டர்ன் பண்ணலாம். கண்டெய்னர் ரிட்டர்ன் பண்ணலாம், கார்டை ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லாட்டி டெக்ஸ்ட்டாக கூட நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கண்டெய்னரை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ கண்டெய்னருக்கு நம்ம எப்போது யூஸ் பண்ணுற ஹைட்டு, ஸோ வித்து வித்து வந்து நான் இப்போ ஒரு 300 கொடுக்குறேன். ஸோ 300 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஹைட் ஒரு 300, வித் ஒரு 300 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆரஞ்சு.
பேசிக்கான ப்ராசஸ். ஸோ ஃப்ளட்டர் அப்படின்னா, ஆனால் ஃப்ளட்டரில் இதுல இருந்து அட்வான்ஸாக நிறைய இருந்தால் கூட இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். புதுசாக எந்த ஃபியூச்சரும் ஃப்ளட்டரில் இருக்காது. ஸோ இதை நான் கொஞ்சம் நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாட்டம் ஷீட் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் ஒரு சைல்டில் ஒரு ஃபீல்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ சைல்டில் காலம் சில்ட்ரன் யூஸ் பண்ணிட்டு ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல பாட்டம் ஷீட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேல்யூ இருந்தால் மட்டும்தான் வந்து பாட்டம் ஷீட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இதே ஷோ அலர்ட் டயலாக் பாக்ஸ் கிளிக் பண்ணும்போது பாருங்க. ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து இந்த அலர்ட் டயலாக்ஸ் பாக்ஸ் வந்து வியூ ஆகுது. காரணம் என்னன்னா அலர்ட் டயலாக்ஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த விஜெட். இப்போ பாட்டம் ஷீட்ல என்ன விஜெட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும்போது கண்டெய்னர் ஆகும். ஸோ எலிவேட்டர்ல வந்து பாட்டம் மாடல் ஷீட் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஜெட் யூஸ் பண்றதுனால அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்னன்னா ஸோ பாட்டம் லேயர்ல இருந்து ஒரு கண்டெய்னர் வந்து வியூ ஆகுது. இப்போ ஹைட் 300 வித் 300 சொல்லி கொடுத்தீங்க. இப்போ எனக்கு வந்து கண்டெய்னர் வந்து எனக்கு ஃபுல் ஆகணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா வித்தில் வந்து டபுள் டாட் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டபுள் டாட் இன்ஃபினிட்டினா என்ன இல்லையா? இப்போ ஒவ்வொரு மொபைல் வந்து ஒவ்வொரு சைஸ் இருக்கும். இப்போ ஒருத்தவங்களோட மொபைலோட வித் வந்து 200 இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு 220 இருக்கலாம். எல்லா இதுக்குமே ஆக்சுவலா ஈக்குவலான ஹைட் வித் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த பாட்டம் ஷீட்டை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்கரேஷன் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது டெக்கரேஷன் வந்து எல்லா இடத்துல நம்ம கண்டெய்னரை எப்படி டிசைன் பண்றோமோ டெக்கரேட் பண்றோமோ ஸோ அதே மாதிரி தான் டெக்கரேஷன் பண்றோம். இதெல்லாம் எப்படின்னா காமனான ப்ரொசீஜர். ஸோ ஒரு கண்டெய்னர் கால் பண்றது, கார்டு கால் பண்றது எல்லாம் காமனான ப்ரொசீஜர். ஒரு சில விஜெட் மட்டும்தான் ஊட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றோம். இப்போ கலர் நம்ம நேற்று பார்த்தோம்ல, டெக்கரேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து டெக்கரேஷனுக்குள்ள தான் வரணும். ஸோ கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இதெல்லாம் நார்மல் ப்ராசஸ் தான். இப்போ நான் இதில் ஒரு 10 கொடுத்துருக்கேன், ஒரு 100 கொடுத்து பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது ஏன்னு புரிஞ்சிருக்கலாம். ஏன்னா பார்டர் சர்க்கிளில் வந்து 100 கொடுத்துருக்கேன். இதே ரேடியஸில் வந்து டாட்லையோ இல்லாட்டி ஒன்லி இல்லாட்டி வந்து சிமெட்ரிக் அண்ட் ஹரிஸ்டா சிமெட்ரிக்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு எந்த இடத்துல என்ன வேல்யூ வேணுமோ அது மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது உள்ள வந்து கண்டென்ட். ஸோ நார்மலாக இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இதில் ஒரு காலம் விஜெட்ல சில்ட்ரன் யூஸ். ஓகே. ஸோ சேவ் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ரிவியூ பேஜ். ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து புஷ் யூஸ் பண்ணல, பாப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாப் யூஸ் பண்ணால் அப்படின்னா ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் ஆல்ரெடி. மெயின் ஆக்சஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட்ல வந்து சென்டர், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஆக்சஸ் அலைன்மெண்ட் சென்டர், இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம்
ஸோ நம்ம ஆபார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே யூஸ் பண்ணியிருந்தோம். இது ஃபுட்டரில் வந்து யூஸ் பண்ணுறது பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இ-காமர்ஸ் ஆப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இ-காமர்ஸ் ஆப்பில் இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு ஃபுட் ஆர்டர் ஆப்போ இல்லாட்டி ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆட் டு கார்டு யூஸ் பண்ணும்போது கீழே வந்து நமக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஹோமு, சர்வீஸு, அதுக்கப்புறம் ஆர்டர் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி அவங்க பாட்டம் நேவிகேஷன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே பாட்டம் நேவ் பார்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை வந்து அவங்க கிளிக் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து கீழே வந்து வியூ ஆகும். ஸோ எத்தனை வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஸோ ஆட் டு கார்டுக்கு வந்து எத்தனை இது மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் கீழே வியூ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது என்னன்னா, இதான் வந்து எப்படின்னா பாட்டம் நேவிகேஷன் பார். ஸோ இதில் நம்ம இப்போ ஒரு வேல்யூவாக யூஸ் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பார்ல பாட்டம் ஆப் பார் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு, ஸோ கலர் வந்து நான் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சைல்டில் வந்து எலிவேஷன் பட்டன் சொல்லி யூஸ் பண்ணிட்டு, ஸோ அதில் ஒரு பட்டன் ஃபர்ஸ்ட் பண்ற ப்ராசஸ் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே மறுபடியும் இதுதான் வரும். நீங்க அதனால தான் ஃபிளட்டர் நினைச்சா அந்த அளவுல பயப்பட வேணாம்னு சொல்றது. ஓகேவா? ஸோ ஒரு பட்டன் யூஸ் பண்ணிக்கிறோம். செக் அவுட் அப்படிங்கிறதுல ஒரு பட்டன் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீன். இப்போ நம்ம வந்து ஸ்மால் ஸ்க்ரீன்ல ஒரு டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணோம். இதுனா எப்படின்னா குட்டியா நம்ம இந்த மாதிரி லாக் அவுட் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் மட்டும் யூஸ் பண்ணோம். இப்போ இது போக எனக்கு வந்து ஒரு நியூவா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ரிஜிஸ்டர் பண்றோம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் அதே பேஜ்ல வியூ ஒரே ஸ்க்ரீன்ல வியூ ஆகணும். ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் நியூவா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்றதும் அதே பேஜ்ல வந்து வியூ ஆகணும். ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஃபுல் ஸ்க்ரீன்ல டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஃபுல் ஸ்க்ரீன் டயலாக் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னொரு பட்டன் யூஸ் பண்ணிக்கிறேன், எலிவேட்டட் பட்டன்ல. ஸோ அந்த எலிவேட்டட் பட்டனோட டெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டயலாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இதில் அதை அது கண்டக்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு இப்போ ஆன் ப்ரெஸ்ல யூஸ் பண்றது நேவிகேட்டர் டாட் புஷ் கான்ஸ்ட்ல வந்து மெட்டீரியல் பேஜ் ரவுட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றேன். ஸோ அப்போ பில்டர்ஸ் யூஸ் பண்ணாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஸோ கான்டெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஏன்னா பில்டரோட ப்ராசஸ்ல வந்து கான்டெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். ஸோ அப்போ நம்ம இதில் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்றது, ஏன்னா மூணுமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ அப்போ ரிட்டர்ன்ல வந்து நான் ஸ்கேப் ஃபோல்டரா வந்து ரிட்டர்ன் பண்றேன். ஸ்கேப் ஃபோல்டரை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நார்மலாக ஒரு நியூ ஒரு பேஜ் கிரியேட் பண்ணும்போது. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்கேப் ஃபோல்டர் தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க, அந்த பேஜை கிளிக் பண்ணும்போது ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் டயலாக் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது நியூவா நமக்கு ஒரு பேஜ், எந்த ஒரு பேஜும் நம்ம டிக்ளேர் பண்ணவும் இல்லை நியூவா. இப்போ பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிறது ட்ரூவா யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ நான் க்ளோஸ் பண்ணா அது போயிடுச்சு. டைரக்டா அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த பேஜ் வந்து வியூ ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம டைட்டில். ஸோ இது நம்ம டிசைன் பண்றது நம்ம எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இது கீழே உள்ள டிசைன்ஸ் வந்து கார்டு கண்டெய்னர் இந்த மாதிரி நீங்க இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் மட்டும் பார்த்துடலாம். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, பப்ஸ்பெட் டாட் யாமல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபைல் என்னன்னா, நம்ம வந்து ஃப்ளட்டர் அப்படிங்கிறது ஒரு கூகுளோட ஒரு லாங்குவேஜ். ஸோ கரெக்டா? ஸோ அப்போ அந்த கூகுள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இம்போர்ட் பண்றோம். பிளகின்ஸா வச்சிருக்கோம். அந்த பிளகின்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம கூகுள் தான் நமக்கு இது வந்து ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் டெவலப்பும் பண்றாங்க. இப்போ நான் எல்லாருமே நம்ம ஆதென்டிகேஷன்ல எல்லா ப்ராசஸும் பார்த்தோம்.
ஸோ அதில் கொஞ்சம் ஒரு மெயின் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு மெயின் ப்ராசஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு டைப் பண்ணுறேன். சரி, கூகுளில் போய் டைப் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதில் pub.tv, ஓகே. ஸோ pub.tvன்னு சொல்லிட்டு இந்த கூகுளில் போய் நம்ம பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா ஆதென்டிகேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், இப்போ லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிடலாம். இப்போ ஒரு பின் ஃபைல் யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ பின் ஃபைல் அப்படிங்கும்போது நான் இப்போ ஒரு பின் வந்து பின்புட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் தேடி பார்க்குறேன், சர்ச் பண்ணலாம். ஏன்னா இதில் எல்லா பேக்கேஜுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ பின்புட் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குது, இந்த சைடில் இருக்குது, வாங்கிட்டு பாருங்க. ஸ்க்ரீன் வந்து இந்த சைடில் வந்து வியூ ஆகுது. ஸோ அப்போ எனக்கு இந்த பின்புட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து கூட, ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க டிபெண்டன்சியில், ஸோ கூப்பர்டிக் ஐகான்ஸ் அப்படிங்கிறது கீழே வந்துட்டு நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கூப்பர்டிக் ஐகான்ஸ் தான் என்னங்கிறது, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளட்டர் வந்து உங்களுக்கு ரன் ஆகும்போது ஃப்ளட்டரோட ஐகான்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இந்த மொபைல் ஸ்க்ரீன் ரன் ஆகும்போது ஃப்ளட்டர் ஐகான்ஸ் அது வந்து வியூ ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கூப்பர்டிக் ஐகான்ஸ்னு சொல்றோம். இதுக்கு முன்னால அந்த பேக்கேஜ் வந்து நாம தான் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஆனால் இப்போ ஃப்ளட்டரோட நியூ வெர்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே கூப்பர்டிக் ஐகான்ஸ் வந்து நமக்கு அந்த பேக்கேஜ் ஒன்றை மட்டும் நமக்கு இம்போர்ட் பண்ணிருக்காங்க, ஓகேவா. நம்ம இப்போ பின்புட் அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன ஞாபகம் வருதா? ஸோ சப்போஸ் ஏதாச்சும் நம்ம இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் பண்ணும்போது ஒரு ஓடிபிங்கிறது 4 டிஜிட் வரும், இல்லை ஒரு 6 டிஜிட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னா அதை பின்புட் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் மூலமா நம்ம அதை இம்போர்ட் பண்றோம். ஸோ இதை டைரக்டா இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் மறந்துடாதீங்க. ஸோ pub.deb அப்படிங்கிற வெப்சைட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நாம இப்போ நமக்கு வேணுங்கிறது பப் பின்புட் அப்படிங்கிறது நமக்கு அந்த பேக்கேஜ் வந்து நமக்கு வேணும். அதை காப்பி பண்ணி வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும்ல, இந்த பேக்கேஜ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சு இப்போ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பப்கெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ பப்கெட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ரிசால்விங் டிபெண்டன்சி மூலமா என்ன பண்ணுதுன்னா இது வந்து டவுன்லோட் ஆகி இந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் ஆகுது. ஸோ அது வந்து பாருங்க, இம்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோட ப்ராசஸிங் ஃபினிஷ்ட் வித் த எக்ஸ்டென்ஷன் கோடு 0 அப்படிங்கிறது வந்தால் மட்டும்தான் இந்த பேக்கேஜ் வந்து கரெக்டாக வந்து இம்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதா இருக்கும். சப்போஸ் இல்லை, அப்படி இல்லைன்னா இந்த பேக்கேஜ் வந்து 1ஓ 2ஓ ஸ்டேட்டஸ் கோட் காமிச்சிச்சு அப்படின்னா அந்த பேக்கேஜ் வந்து ஏதோ எரர் இருக்குது, இல்லாட்டி இந்த பிளேஸை நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே போடுறதுக்கு வேற எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி ஒரு ஸ்பேஸ் வந்து முன்னால போயிருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பேஸ் பின்னால வந்துருக்கலாம். எப்படினாலும் உங்களுக்கு அது வந்தீங்கன்னா முன்னீங்கன்னா எரர் காமிச்சிடும், ஓகேவா. ஸோ இதை இப்படியே இம்போர்ட் பண்ணலாம். அது போக நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா அந்த பேக்கேஜ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ டெர்மினல் மூலமாகவும் இந்த பேக்கேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ டெர்மினல் என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ ஃப்ளட்டர் பப் ஆட், ஸோ அந்த பின்புட் அப்படிங்கிற பேக்கேஜ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பின்புட் பேக்கேஜிங் கொடுத்துட்டு நம்ம எண்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பேக்கேஜ் என்ன பண்ணோம்னா இதுலயே டைரக்டாவே டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளட்டரோட கனெக்டிவிட்டிங்கிறது வந்து இதுதான் நம்ம சொல்றோம். ஸோ இப்போ கனெக்ட் ஆகி டேரெக்டாக எனக்கு பாருங்க அந்த பேக்கேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கெட் டிபெண்டன்சி மூலமா அந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க டெலிட் பண்ண பேக்கேஜ் இங்க வந்து வியூ ஆகுது பாருங்க, கரெக்டான பொசிஷன்ல போய் அது வியூ ஆயிரும், ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பின்புட் அப்படிங்கிறது சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஸ்க்ரீன் மட்டும் நம்ம இப்போ அது எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ இந்த பேஜ்லயே நான் அந்த பின்புட் அப்படிங்கிறத யூஸ் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல செக் பாக்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டெய்னர்ல ஹைட்டு ஒரு 200 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வித்து வந்து ஒரு 200 யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது சென்டர்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னருக்கான கலர் கொடுத்தாச்சு. ஸோ ஆரஞ்சோ எல்லோவோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கண்டெய்னர் நமக்கு வியூ ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த கண்டெய்னர் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பின்புட் அப்படிங்கிற பேக்கேஜ் அந்த இதை கால் பண்றோம். ஸோ கண்டெய்னர்னாலே நம்ம சைல்டு கொடுத்துட்டு எதுக்கு டைரக்டா வந்து டெக்ஸ்ட் கொடுக்க மாட்டோம். ஸோ காரணம் என்னன்னா சைல்டு அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் அலோவ் பண்ணும்.
ஸோ அந்த ஒரு விஜெட் தான் இப்போ நான் என்னவா அலோவ் பண்ணுது அப்படின்னா டைரெக்டா வந்து பின்புட் அப்படின்னு சொல்லி அதை அலோவ் பண்ணுது. ஓகேவா? ஸோ பின்புட். ஸோ பின்புட்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மேலே வந்து பின்புட்டுங்கிறது இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ பாருங்க இப்போ 4 ஸ்க்ரீன் வந்து நமக்கு வியூ ஆகுது. 4 குட்டி குட்டியா 4 பாக்ஸ் வந்து வியூ ஆகுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பின்புட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ இப்போ இதுக்கு கீழே ஒரு நிமிஷம். இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம வேற என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ இதோட லென்த் இப்போ எனக்கு வந்து இதில் 4 லென்த் இருக்குது வேணும். சப்போஸ் எனக்கு வந்து ஓடிபிங்கிறது ஒரு 6 டிஜிட்ல இருக்குது, ஏன்னா லாகின் அப்படிங்கிறது ஒரு 6 டிஜிட்ல இருக்குது அப்படின்னா நம்ம இதில் வந்து 6 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு என்னன்னா அது கரெக்டாகவே நமக்கு லென்த்தாக யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் சைஸ் ஒரு 300 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இதில் வந்து கண்டெய்னரில் வந்து ஒரு பட்டன் வேணும் அப்படின்னா ஸோ அந்த பட்டனை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஸோ பின்புட்டை ஸோ கண்டென்ட்ஸில் ஸோ காலமாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ காலமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா சைல்டு அப்படிங்கிறது ஒரே ஒரு விஜெட் தான் அலோவ் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஜெட்டை நான் என்னவா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று காலமாக யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நான் ரோவா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரோ யூஸ் பண்ணிட்டு அதில் நான் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு விஜெட்டை கொண்டு வந்துட்டு சில்ட்ரனில் நான் பின்புட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ பின்புட் 6 அப்படிங்கிற வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வேணும் அப்படின்னா ஏன்னா சில்ட்ரன் அப்படிங்கிறது எத்தனை விஜெட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஓகே இப்போ நான் எலிவேட்டட் பட்டன் யூஸ் பண்ணிட்டு அந்த பட்டனில் நான் லாகினோ ஸோ இல்லைனா இந்த பின்புட்டுக்கு மேலே நான் ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டை கூட நான் கால் பண்ணிக்கலாம். இப்போ எலிவேட்டட் பட்டனில் சிம்பிளாக வந்து நான் லாகின் அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பின்புட் மேலே வந்து எனக்கு வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டாக வேணும் அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட் விஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் விஜெட்டில் லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ யூஸ் பண்ணிட்டு ஓகேவா? ஸோ கம்மா கொடுத்துட்டோம்னா மேலே வந்து எனக்கு லாகின் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து டிசைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ எனக்கு குட்டியாக வந்து எனக்கு 2 3 பாருங்க ஜஸ்ட் கேப்பே இல்லாமல் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் சைஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சைஸ் பாக்ஸ் வந்து ஒரு ஹைட்டு ஒரு 5 இல்லை ஒரு 10 இல்லை ஒரு 20 வரை யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு விஜெட்டுக்கும் ஒரு விஜெட்டுக்கு கூட வந்து ஒரு கேப் இருக்கும். ஸோ இப்போ கேப் ஆச்சு. இப்போ நான் ஒரு 10 யூஸ் பண்ணுறேன் 5 அப்படிங்கிறது இல்லை 20 யூஸ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து லாகின் அப்போ ஆதென்டிகேஷன் ப்ராசஸை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆதென்டிகேஷன் நீங்கள் வந்து இன்னைக்கு டாஸ்க் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. ஓகே. ஸோ இது உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே மறக்காது. ஓகே. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ Yes, sir. Yes, sir. ப்ரோ புரிஞ்சுது. புரிஞ்சிச்சா? சரி ஓகே ப்ரோ.